ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? கிறிஸ்டோபர் நோலனோட அடுத்த படத்தை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 2000ல ரிலீஸ் ஆன மெமெண்டோ அப்படின்ற நோலன் படத்தை தான் பார்க்க போறோம். எப்பயுமே இவரோட படம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும்னு தெரியும். ஆனா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவர் எடுத்திருக்காரு. அப்படி என்ன வித்தியாசமா எடுத்திருக்காரு அப்படின்றத படம் ஆரம்பிக்கும் போது சொல்றேன். இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வச்சு நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தங்கள மர்டர் பண்ண போட்டோவை நம்ம ஹீரோ கையில வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த சீனை பாருங்க, இது கலர்ல இருக்கு இல்லையா? இதுதான் இந்த படத்தோட வித்தியாசமே. ஆக்சுவலா நோலன் இந்த படத்தை ரெண்டு விதமா எடுத்திருப்பாரு. ஒன்னு பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொன்னு கலர். பிளாக் அண்ட் ஒயிட்ல வர சீன்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட்ல போகும், கலர்ல எடுக்கப்பட்ட சீன்ஸ் எல்லாமே பேக்வர்ட்ல போகும். புரியல? அதாவது கலர்ல வர சீன்ஸ் எப்படி இருக்கும்னா படத்தோட கிளைமாக்ஸ்ல வர வேண்டியதை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டிருப்பாரு. இன்னும் புரியல தானே? சரி இருங்க, ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நார்மலான கான்செப்ட் எடுத்துப்போம். ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்ட்டு போகும்போது வில்லன் வரான். வில்லன்னால பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா அதை நம்ம நோலன் பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இப்ப இதே சீனை அப்படியே தலைகீழா வந்துச்சுன்னா அதுதான் கலர்ல வரும். அதாவது ஸ்டார்டிங்கே ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்ததா காட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வில்லனால வர பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வில்லனுடைய இன்ட்ரோ, அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றது, அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஹீரோயினோட இன்ட்ரோ. இந்த மாதிரி பேக்வர்ட்ல வர சீன்ஸ் எல்லாமே கலர்ல இருக்கும். இத சொல்றதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நோலன் இது ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த படத்தை சொல்லனா கண்டிப்பா கேட்கிற உங்களுக்கும் புரியாது, சொல்ற எனக்கும் மண்டை வெடிச்சிரும். சோ வழக்கம் போல நம்ம இந்த படத்தை லீனியராவே பார்க்கலாம். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங் சீன்லயே கலர்ல காமிச்சிருப்பாங்க. சோ இந்த சீன் தான் கிளைமாக்ஸ்ல வரப்போகுது. ஆனா அந்த சீனை அப்படியே தூக்கிட்டு வந்து ஸ்டார்டிங்ல போட்டு காமிச்சிட்டாரா? இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த சீன் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல வருது பாருங்க. அப்பனா ஃபார்வர்ட்ல போகும். நான் உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக நடுவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே சொல்றேன். நீங்களும் கதையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல கண் முழிக்கிறாரு. அவருக்கு தான் யாருன்னே தெரியல. இப்ப நம்ம எங்க இருக்கோம், எப்படி இங்க வந்தோம், எத்தனை நாள் இங்க தங்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள். ஏன் இந்த மாதிரி இவரே அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாருன்னா நம்ம ஹீரோக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவருக்கு தலையில அடிபட்டிருக்கும். அப்படி அடிபட்டதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அடிபட்டதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு எந்த ஒரு புது மெமரிஸும் கிடையாது. மேக்ஸிமம் 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுவாரு. சோ தான் எங்க இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க கபோர்டு ஓபன் பண்றாரு. உள்ள வெறும் ஒரு பைபிள் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே கைய பாக்குறாரு. அதுல சாமி ஜான்கின்ஸ் அப்படின்னு டாட்டு போடப்பட்டிருக்கு. அப்படியே லெஃப்ட் தொடையில ஷேவ் பண்ணுன்னு பேப்பர்ல எழுதி ஒட்டியிருக்காரு. சோ நம்ம ஹீரோக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால அடுத்து என்ன பண்ணும் அப்படின்றத இப்படிதான் பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாரு. உடனே ஷேவ் பண்ணலாமேன்ட்டு கிரீம் எடுக்கிறதுக்காக உள்ள போறாரா? அப்பதான் அவரே பாக்குறாரு அவரோட உடம்புல டாட்டு போட்டிருக்காரு. இப்போ ஷேவ் பண்ணணும்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரியே எல்லா விஷயத்தையுமே பேப்பர்ல எழுதி வச்சா கண்டிப்பா அந்த பேப்பர் எப்படியாச்சும் தொலைஞ்சிரும். அந்த மாதிரி தொலையாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இவர் உடம்புல ஃபுல்லா டாட்டு போட்டிருக்காரு போல இருக்கு. அதை பார்க்கலாமேன்ட்டு ஷர்ட்டை கழட்ட போறாரு. கரெக்டா அந்த சமயம் ஒரு போன் வருது. ஹீரோ அந்த போன் அட்டென்ட் பண்றாரு. ஆப்போசிட்ல யார் பேசுறாங்கன்னு ஹீரோக்கு தெரியல. எனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பேசியிருக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த போன்ல இருக்கவரு சாமி அப்படின்ற பேரை சொல்றாரு. இந்த பேரை தான் நம்ம ஹீரோ கையில டாட்டு போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு புது மெமரிஸும் இருக்காதுல்ல. சோ யாரையாச்சும் மீட் பண்ணாருன்னா கொஞ்ச நேரத்திலே மறந்துடுவாரு. இவங்க கிட்ட நம்ம பேசியிருக்கோமா, இவங்கள நமக்கு தெரியுமான்றதும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஆனா அவருக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏற்படுறதுக்கு முன்னாடி சாமின்ற ஒரு கேரக்டர் தெரியும். அதனால இப்போ ரீசெண்டா யாரெல்லாம் மீட் பண்ணி பேசுறாரோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த சாமின்ற பேரை சொல்லுவாரு. அது மூலியமா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கலாம்ல, நம்ம இவங்கள மீட் பண்ணி பேசியிருந்திருக்கோம், இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசுவார்ல. அதனாலதான் அந்த பேரை சொல்லியிருப்பாரு போல இருக்கு. சோ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க தான் இப்ப போன்ல பேசுறாங்க. அந்த போன்ல இருக்கவரு சாமியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே அவரோட ஷர்ட்டை கழட்டி நெஞ்சில இருக்க டாட்டூவை பாக்குறாரு. அதுல ஜான் ஜே அப்படின்னு ஒருத்தவன் தன்னோட பொண்டாட்டிய ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி டாட்டூ போட்டிருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே இப்ப சாமியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சாமின்றது யாருன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ மாதிரி தான். அவரு ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் பேஷண்ட் தான். நம்ம ஹீரோ ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர். அதாவது இன்சூரன்ஸ் பணத்துக்காக சில பேர் ஏமாத்தி காசு வாங்க பாப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் விசாரிச்சு உண்மையிலே அவங்களுக்கு அடிபட்டிருக்கா, காசு தேவைப்படுதா அப்படின்னு இவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் தான் இந்த சாமி. சாமியும் அவரோட பொண்டாட்டியும் கார்ல போயிட்டு இருக்கும் போது சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குமே அடிபடல. ஆனா சாமிக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு. சாமியோட பொண்டாட்டி கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவருக்கு சரியாகவே இல்ல. இந்த மாதிரி கண்டிஷன்ல எப்படி அவரால் வேலைக்கு போக முடியும்? சோ வேலைக்கு போகாததுனால வீட்டுல காசு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க இன்சூரன்ஸ் காசுக்காக கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காரு. நல்லா சிரிச்ச முகத்தோட ஹீரோவை வரவேற்றிருக்காரு. கூட்டு போய் உள்ள
உட்கார வச்சதும் நம்ம சாமி அவர் வாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காரா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் என்ன பார்த்துட்டு இருக்காருன்றதே மறந்துடுறாரு. சோ இதனால அவருக்கு ஆடு தான் பிடிக்கும். ஏன்னா ஆடுன்றது கொஞ்ச நேரம் தான் வரும். புதுசா ஆடை பாப்பாருல. சோ அடிக்கடி அவர் ஆடை தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஒரு நாள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எத்தனை வாட்டி நம்ம ஹீரோ வந்தாலுமே புதுசா பாக்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறாரு. இது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பார்த்திருக்க மாட்டாரு. உடனே இந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸ பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் என்ன தெரிய வந்திருக்கும்னா, இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆனவங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை அவங்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சாமியை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறாரு. அந்த டாக்டர் என்ன பண்றாரு, சாமிக்கு முன்னாடி நிறைய ஆப்ஜெக்ட் வைக்கிறாரு. ரவுண்டு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய ஷேப் வச்சிருக்காரு. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுக்க சொல்றாரு. சாமி ஒரு ஷேப் எடுக்கிறாரு. அதுல ஒண்ணுமே ஆகல. இன்னொரு ஷேப், அதாவது அந்த முக்கோண ஷேப் எடுக்கும் போது அவருக்கு லைட்டா ஷாக் அடிக்குது. உடனே இவர் திட்டுறாரு, என்ன டெஸ்ட்னு கூட்டு வந்து என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கோவமா திட்டுறாரா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதை மறந்து போயிடுறாரு. சோ மறந்து போனக்கு அப்புறமேட்டு திரும்ப அந்த ஷேப் எடுக்க சொல்றாரு. சாமி ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் எடுக்கிறாரு. ரெண்டாவது அதே மாதிரி அந்த முக்கோணத்தை எடுத்து ஷாக் அடிக்குது. மறுபடியும் திட்டுறாரு. சோ இதே மாதிரியே ரிப்பீட்டடா நம்ம சாமிக்கு அந்த டெஸ்ட பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எதனால பண்றாங்கன்னா, திரும்ப திரும்ப இதே விஷயத்த பண்றதுனால ஒரு கட்டத்துல இந்த முக்கோணத்துல ஷாக் அடிக்குது, அதை நம்ம எடுக்க கூடாதுன்றது நம்ம சாமி கத்துப்பாரு. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்றாங்க. ஆனா பல மாசங்கள் உருண்டோடுதே தவிர நம்ம சாமி அதை கத்துக்கவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த முக்கோணத்தை எடுத்து ஷாக்க தான் வாங்கிட்டு இருக்காரு. இதுல நம்ம ஹீரோக்கு என்ன தெரிய வருதுன்னா, சாமிக்கு பிசிக்கலா எந்த ஒரு அடியும் படல, ஆனா அவரு மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்காரு. இன்சூரன்ஸ் பணம் பிசிக்கலா எதா அடிபட்டு இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா சாமி மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறதுனால இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், பொண்டாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அவங்களால சுத்தமா சமாளிக்க முடியல. பில்லு ஏறிக்கிட்டே போகுது. அதனால திரும்ப வந்து ஹீரோ கிட்ட கேட்டு பாக்குறாங்க. பட் ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது என்னோட கடமை, என்னோட வேலையை தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா சாமி ஒய்ஃப்னால எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? தினம் தினம் தன்னோட புருஷனோட கண்டிஷனை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம புருஷன் உண்மையிலே இப்படிதானா இல்ல ஒரு நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், டெய்லியுமே அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதை சாமி தான் போடுவார் போல இருக்கு. அவர்கிட்ட அந்த ஊசியை கொடுத்து போட சொல்றாங்க. ஒரு வாட்டி போடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போட்டதே மறந்துடுறாரு. அப்ப திரும்ப இவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட சொல்றாங்க. இவரும் திரும்பி போய் போடுறாரு. இப்ப அவரு நடிக்காம இருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு, ஏற்கனவே நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம், இந்த வாட்டி நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திருப்பார்ல. ஆனா அவர் கண்டினியூஸா போடுறாரு. இதே மாதிரியே 3 வாட்டி போட்டுறாரு. அவ்வளவுதான், ஓவர் டோசேஜ் ஆகி சாமியோட பொண்டாட்டி கோமாக்கு போயிடுறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, தன்னோட பொண்டாட்டி கோமாக்கு போயிட்டாங்கன்றதே இவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொண்டு போய் அவரை ஒரு ஹோம்ல சேர்த்துடுறாங்க. இதுதான் இந்த சாமியோட கதை. இப்ப நம்ம ஹீரோ இவரோட உடம்புல ஏன் இவ்வளோ டாட்டூ போட்டு வச்சிருக்காருன்னு பார்த்தா, ஹீரோவோட பொண்டாட்டியை எவனோ நாசம் பண்ணி கொன்னுட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொல்றதுக்காக தான் நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா இவ்வளோ டாட்டூ போட்டிருக்காரு. அப்ப அந்த போன்ல பேசிக்கிட்டு இருக்கவன் ட்ரக் டீலர் அப்படின்னு எவனையோ பத்தி சொல்றான். அந்த பேரை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வருது. டக்குன்னு போயிட்டு ஒரு ஃபைல் எடுக்கிறாரு. போலீஸ் கேஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஃபைல் வச்சிருக்காரு. அதுல எழுதியிருக்க ரெக்கார்ட் படி பார்த்தா, ஹீரோவோட பொண்டாட்டியை கொன்னவனோட காரு வெளியே இருந்திருக்கு. அந்த காரு ஃபுல்லா ஜான்ஜியோடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. அண்ட் அவன் யூஸ் பண்ண ட்ரக்கும் உள்ள இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா என்ன காரணம்னு தெரியல, போலீஸ் ஜான்ஜியை தேடவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. இது அந்த ஃபைல் ரெக்கார்டை பாக்குறது மூலியமா நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே அவர் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாரு, ட்ரக் டீலர்னு. அதாவது நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க ஜான்ஜி ஒரு ட்ரக் டீலர். இதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த போன்ல பேசிட்டு இருக்கவரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ அவரோட கையில டேப் போட்டிருக்காரு. அந்த டேப்பை பிச்சு எடுக்கிறாரு பாருங்க. அப்பதான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டாட்டூ இருக்கு. அந்த டாட்டூ என்னன்னா, போனை எடுக்காத அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவ்வளவுதான், அதை பார்த்ததும் பேசிட்டு இருக்கிறத அப்படியே நிறுத்திடுறாரு. நீங்க யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. சோ நம்ம ஹீரோக்கு இவ்வளவு நேரம் நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், அவன் தான் சாமின்ற பேரை சொன்னானே, ஆனா இப்ப பார்த்தா நம்ம டாட்டூ இப்படி போட்டிருக்கோமேன்ட்டு பயங்கரமான ஒரு குழப்பம். அந்த சமயம் திரும்ப கால் வருது. ஆனா நம்ம ஹீரோ அந்த காலை எடுக்கல. டக்குன்னு ரிசப்ஷனிஸ்டுக்கு கால் பண்ணி, ரூம் 21ல இருந்து பேசுறேன், இதுக்கப்புறம் என்னோட ரூமுக்கு எந்த கால் வந்தாலும் பிளாக் பண்ணுங்க, நான் எந்த போனையும் அட்டன் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்ப அவர் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்ற குழப்பத்துல உட்காந்து இருக்காரா. அப்ப கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. இவரும் பயந்துனே போய் திறக்கிறாரு. யாருன்னு பார்த்தா ரிசப்ஷனிஸ்ட் தான். சார், நீங்க எந்த காலையும் வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ண சொல்லிட்டீங்க, ஆனா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தவரு ஒரு போலீஸா, அவரு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னதோ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு போன்ல பேசுறதுலாம் சரிப்படுற மாதிரி இல்ல, அவரை நேர்ல வர சொல்லு, நான் நேர்ல மீட் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்டக்கு அப்புறமேட்டு திரும்ப கால் வருது. நம்ம ஹீரோ எடுக்காமலே உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கதவு சந்து வழியா ஒரு என்வலப் வருது. அந்த என்வலப்பை எடுத்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவோட போட்டோ. உடம்புல எல்லாம் ரத்த கரையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அந்த என்வலப்லயே காலை எடுன்ற மாதிரி எழுதி அனுப்பியிருக்காரா. சோ அதனால நம்ம ஹீரோ அந்த கால் அட்டன் பண்றாரு. இங்க பாருங்க, நீங்க ஒரு போலீஸ்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல,
வரல, எனக்கு ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயந்து போய் பேசுறாரா. சரி சரி பயப்படாத, நான் லாபில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே வா பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் வெளியே போறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காருல, அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ லாபிக்கு போனதா அங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் அந்த போலீஸா, உங்களோட பேரு கேமலா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நான் தான், வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் நம்ம ஹீரோவை வெளியே கூட்டு போறாரு. ஹீரோ பாக்குற எல்லாரையுமே போட்டோ எடுத்து வச்சுப்பாரு, அப்பதான் அவருக்கு ஞாபகம் இருக்கும்ல. அதே மாதிரி இந்த போலீஸும் நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாரு. உங்களோட பேர் என்னது, கேமல்னு எழுதிக்குவா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ் இல்ல இல்ல வேண்டாம், நீ டெடின்னு எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் அந்த போட்டோல டெடின்னு எழுதிக்கிறாரு. அந்த போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுக்கறாரு. அவனை விட்டுறாத, கெஞ்ச விடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சோ என்னன்னா ஜான்ஜியோட அட்ரஸ் கேட்டிருந்திருப்பாரு போல இருக்கு, அதுதான் இந்த போலீஸ் கொடுக்கறாரு. உடனே அந்த ஜான்ஜியை கொல்லலாமேன்ட்டு நம்ம ஹீரோ அங்க போறாரு. ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு இவரோட வண்டியை நிறுத்துறாரு. இந்த வண்டியையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜான்ஜி உள்ளதான் இருப்பானோன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஆனா உள்ள யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே இருந்து யாரோ வராங்க. அவன் யாருன்னா அவனோட பேரு ஜிம்மி. அவன் டெடிய தேடி வரான். டெடி எங்க இருக்க, வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே உள்ள வரான். வந்தவன் நம்ம ஹீரோவை பாத்துறான். உடனே நம்ம ஹீரோ நீ தான் ஜிம்மி கிராண்ட்ஸான்னு கேக்குறாரு. அந்த பயலும் ஆமா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ போட்டு மரணடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஜிம்மி கிராண்ட்ஸ் அதை அப்படியே ஷார்ட்டா போட்டா என்னது ஜான்ஜின்னு வரும். சோ இவன் தான் நம்ம பொண்டாட்டியை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு கட்டத்துல கொலைய பண்ணிடுறாரு. அப்படி கொன்னவனோட போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்புறம் இவரோட ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கா, அதனால நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு இந்த ஜிம்மியோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அது நல்லா பார்க்க ஒரு காஸ்ட்லி சூட் மாதிரி இருக்கு, அதை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாடியை பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போலாமேன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போறாரா. அந்த சமயம் தான் பார்த்தா அந்த ஜிம்மி சாகல, இன்னும் அரை உசுர்ல இழுத்துக்கிட்டு இருக்கான். சாவ போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சாமி அப்படின்னு சொல்லிட்டு செத்துறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு மண்டெல்லாம் குழம்புது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் சாமின்ற பேரை சொல்லியிருப்பாரு. இவனுக்கு சாமின்ற பேரு தெரியுதுன்னா அப்ப இவனை நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமா, இவங்கிட்ட நம்ம பேசியிருக்கோமான்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்புறாரு. கரெக்டா அந்த சமயம் வெளியே அந்த டெடி போலீஸ் வராரு. நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவர்கிட்ட டெடியோடைய போட்டோ இருக்கும்ல, அதை எடுத்து திருப்பி பாக்குறாரு. டெடிய பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் எழுதி வச்சில்ல. அப்படியே அந்த போட்டோவை பாக்கெட்ல வச்சுட்டு எல்லாமே மறந்து போன மாதிரி டெடியை போய் கூப்பிடுறாரு. சார் சார் கொஞ்சம் வாங்கல, உள்ள ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும், சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெடியை உள்ள கூட்டு போயிட்டு மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறாரு. யார் ராணி, அவன் ஜான்ஜியே கிடையாது, அவனை எதுக்கு என்ன கொல்ல வச்ச, எனக்கு அவனை தெரிஞ்சிருக்கு, அவன் சாமின்னு சொல்றான், எனக்கு தெரிஞ்சவனை ஏன் என்ன கொல்ல வச்ச அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு இந்த டெடி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய கிளைமாக்ஸா இருக்கும். அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ட்விஸ்டே. ஆனா அதை இந்த இடத்துல டெடி சொல்லிடுவாரு. இப்ப அதையும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தை நம்ம பார்த்து முடிக்கும் போது அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இப்ப இந்த டெடி சொல்ற விஷயத்த நான் கடைசியா சொல்றேன், அதை ஒரு சின்ன சஸ்பென்ஸா வச்சுக்கோங்க. சோ இப்ப டெடி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோ இன்னும் ரொம்ப குழம்பி போறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. உடனே டெடியோட கார் சாவி எடுத்துட்டு வந்து வெளியே தூக்கி போட்டு இவரோட வண்டியில போய் உட்கார்றாரு. டெடியோட கன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த புல்லட்டை தனியா எடுத்து கார்ல வச்சுட்டு இவர்கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாரு. அதுல டெடியோட போட்டோ இருக்கா, அதுக்கு பின்னாடி இந்த பயலை நம்ப கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட போட்டோ, ஹீரோ ஹோட்டல்ல இருக்கும் போது டெடி என்வலப்ல அனுப்பியிருப்பார்ல, அந்த போட்டோவை ஹீரோ எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் டெடியோட கார் இருக்குல்ல, அந்த காரோடைய லைசன்ஸ் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட காரை விட்டுட்டு இந்த ஜிம்மியோட கார் அங்க முன்னாடி இருக்கு, அந்த கார்ல போய் ஏறிக்கிறாரு. இத பாக்குற டெடி வந்து கேக்குறாரு, ஏய் என்னடா பண்ற, இது உன் காரே கிடையாது, அந்த ஜிம்மி ஒரு ட்ரக் டீலர், நீ அவன் காரை எடுத்துட்டு போனா கண்டிப்பா உன்னதான் போலீஸ் பிடிக்கும், இதனால உனக்கு நிறைய பிரச்சனை வரும், இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி டெடி சொல்றாரு. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்கல, அவர் வாட்டுக்கு அந்த காரை எடுத்துட்டு போயிடுறாரு. நேரா ஒரு டாட்டூ போடுற கடைக்கு போயிட்டு டெடியோட லைசன்ஸ் நம்பரை தொடையில டாட்டூ போட்டுக்கிறாரு. அவ்வளவுதான், அந்த டாட்டூ போட்ட கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டாரு. கரெக்டா அந்த சமயம் டெடி வராரு. இப்ப டெடி யாருன்றதையும் நம்ம ஹீரோ மறந்துருப்பார்ல. உடனே டெடி வந்தது வேகமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா உனக்கு சேஃப் கிடையாது, போலீஸ் வேற உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா சிட்டிக்கு வெளியே இருக்க ஹோட்டல்ல போய் தங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ், புது ஐடென்டிட்டி அதெல்லாம் கொடுக்கறாரு. என்ன போலீஸ் துரத்துறாங்களா, என்ன போலீஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரா. அப்ப டெடி என்ன பண்றாரு, இவர் தானே ஹோட்டல்ல இருக்கும் போது போன்ல பேசியிருப்பாரு, ஆனா அந்த போன்ல பேசினது வேற யாரோன்ற மாதிரி சொல்றாரு. உன்னோட கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கெட்ட போலீஸ் உன்னை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றான், ஜிம்மின்னு ஒரு ட்ரக் டீலர் இருக்கான், அவன் தான் ஜான்ஜின் நம்ப வச்சு அந்த பயலை ஓ மூலியமா கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் டெடி சொல்றாரா. ஒன்னு ஹீரோ கேக்குறாரு, இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே, நீங்க யாரு, உங்களுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. நான் வந்து அந்த போலீஸ் கூட வேலை பாக்குறவன், இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பேன், இப்ப மட்டும் இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு சொல்றேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன கொன்றுவான், அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஊரை விட்டு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம டெடி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரி டெடி சொன்ன மாதிரியே ட்ரெஸ்ஸை மாத்தலான்ட்டு போகும்போதுதான் டெடியோடைய போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோக்கு பின்னாடி என்ன எழுதியிருப்பாரு, டெடியை நம்ப கூடாதுன்னு எழுதியிருப்பாருல, அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா இந்த பையதான் நம்மளை
ஏமாத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போட்டிருக்க அந்த கோட் சூட்குள்ள கைய விடுறாரு. சின்ன பார் கார்டு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எரிஞ்சு போன போட்டோஸ் இருக்கு. இதை இவரு தான் எரிச்சாரு. ஆனா எரிச்சதே மறந்து போயிட்டு என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருக்க ஜன்னல் வழியா நைஸா யாருக்கும் தெரியாம வெளியே போயிடுறாரு. இவர் எடுத்த பார் கார்டுக்கு பின்னாடி நாட்டிலேயே மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். உடனே இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, நம்ம தான் அதை எழுதிருப்போம்னு சொல்லிட்டு நாட்டிலேயே மீட் பண்றதுக்காக அந்த அட்ரஸுக்கு போறாரு. அங்க போயிட்டு காரை கூட பார்க் பண்ணல. அதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து பேசுறா, ஹே ஜிம்மி எப்படி இருக்கேன்னு. ஏன்னா அது ஜிம்மியோடைய கார் தானே. சோ ஜிம்மி தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசுறா. ஆனா உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்து இருக்காரு. ஐயோ சாரிங்க, நான் வேற யாரோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு கையில பார்த்தா அந்த பார் கார்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி நாட்லியை மீட் பண்ணணும்னு போட்டிருக்கு. உடனே அந்த பாருக்குள்ள போறாரு. நாட்லி யாருன்னே தெரியாம நாட்லி கிட்ட போயிட்டு, மேடம் நாட்லி நீங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யாரா அவன் என்ன பத்தி என்கிட்டே கேக்குறான். நீங்க யார் சார் நாட்லியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோ அவரோட கண்டிஷனை சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கு, அவங்கள மீட் பண்ணணும் நான் எழுதி வச்சிருந்தேன், அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஓஹோ நீ தானா அவன் அந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸ், என் பாய் ஃப்ரெண்டு ஜிம்மி உன்னை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜிம்மிக்கு எப்படி நம்ம ஹீரோவை தெரியும்னு தெரியல. உடனே இந்த நாட்லி என்ன பண்றா, உண்மையாலே ஹீரோக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஜக்கு ஃபுல்லா பீரை பிடிக்கிறா. ஆனா அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு கிழவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு துப்ப சொல்றா. உடனே அவரும் எச்சு துப்புறாரு. இப்ப அதே ஜக்க எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை துப்ப சொல்றா. அவரு கொஞ்சம் தயங்குறாரு. சார் இது சும்மா ஒரு கேம் சார், அடிக்கடி நான் இப்படிதான் பண்ணுவேன், துப்புங்க அப்படின்னு சொன்னதோ நம்ம ஹீரோவும் துப்புறாரு. அதுக்கப்புறம் இவளும் துப்பிட்டு அந்த ஜக்க ஓரமா வச்சிடறா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஒரு 5-10 நிமிஷம் போனக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி போய் உட்காந்து இருக்காரா. அப்ப நாட்லி என்ன பண்றா, அந்த எச்சு துப்புன ஜக்க எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட வைக்கிறா. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோக்கு உண்மையிலே ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இல்லனா கண்டிப்பா அதை எடுத்து குடிக்க மாட்டாரு. அதனாலதான் இப்படி பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஜக்க வச்சதுமே டக்குன்னு எடுத்து குடிச்சிடுறாரு. அவ்வளவுதான். இதுல அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடுறா, உண்மையிலே இந்த பயலுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நாட்லின்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, முழிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் மறந்து போயிட்டாருல. கையில வச்சிருக்க பாரு கார்டு, அதுல இருக்க பேர் எந்துதான், வா அப்படின்னு சொல்லிட்டு நாட்லி அவளோட வீட்டுக்கு கூட்டு போறா. அப்ப அவர்கிட்ட இருக்க கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தாருல அதே மாதிரிதான் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு நாட்லி கேக்குறாங்க, என்னாச்சு உங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதோ நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்ட்டு பார்த்தா அவரு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேட்டு எஞ்சிருந்திருப்பாரு. பக்கத்துல கை வச்சு பார்த்தா பொண்டாட்டியை காணோம். இன்னுமா பாத்ரூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி பார்த்தா பாத்ரூம்ல இருந்து ஏதோ சவுண்டு கேட்டிருக்கும். உடனே ஒரு கன் எடுத்துட்டு போயிருப்பாரு. அப்போ உள்ள போய் பார்த்தா தன்னோட பொண்டாட்டி மேல யாரோ ஏறி உட்கார்ந்துட்டு அவளை கொல்ல பார்த்திருப்பாங்க. உடனே ஒரு கன்னை வச்சு சுட்டுறாரு. ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தவன் இருந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோவை புடிச்சு அடிக்க நம்ம ஹீரோவோட மண்டை போயிட்டு அங்க இருக்க கண்ணாடியில பட்டுருது. அவ்வளவுதான், ரத்தம் போல போல போலன்னு ஊத்துது. சோ இப்படிதான் அவருக்கு அடிபட்டு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கும் புள்ள. அந்த இடத்துலயே ஹீரோவோட பொண்டாட்டியும் இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க ஒருத்தவனை கொன்னுட்டாருல. சோ அவ்வளவுதான், கேஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டாவதா ஒருத்தவன் இருந்தான், அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ இத்தனை நாளா அவனை தேடிட்டு இருந்திருப்பாரு. அவனோட பேரு தான் ஜான்ஜி. சோ அவனை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட பேரை நெஞ்சில பச்சை குத்திருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நாட்லி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுத்துட்டு அவளோட பேரை அந்த போட்டோல எழுதி வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாட்லி வெளியே போறா. அதுக்கப்புறமேட்டு திரும்ப வீட்டுக்கு ரொம்ப பதட்டமா ஓடி வரா. என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. டாடுன்னு ஒருத்தவன் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். ஜிம்மி அவன் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போயிருப்பான் போல இருக்கு. ஆனா அவன் திரும்ப வரவே இல்லை. சோ நானும் ஜிம்மியும் பிளான் பண்ணி தான் அவன் கிட்ட காசு ஆட்டைய போட்டிருப்போம்னு சொல்லி இந்த டாட் பையன் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா ஜிம்மி டெடின்னு யாரோ ஒருத்தவனை தான் மீட் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. உனக்கு டெடின்னு யாரையாச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் மறந்துட்டாருல. சோ டெடினா யாருன்னு தெரியல. அப்போ உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றா, சரி ஓகே நீ எனக்காக டாட கொல்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஹீரோக்கு உடனே கோவம் வந்துருது. என்ன உன் இஷ்டத்துக்கு யாரையோ கொல்ல சொல்ற, நான் என்னோட பொண்டாட்டிக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஜான்ஜியை தேடிட்டு இருக்கேன், என்ன பார்த்தா என்ன கூலிக்கு கொலை பண்ற மாதிரி தெரியுதா, இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொன்னதும் நாட்லிக்கு கோவம் வந்துருது. அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்டாட்டியை பத்தி வேற அசிங்கமா பேசுறாங்க. ஏன்னா எப்படியும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு தான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க கோவத்துல. அப்ப ஹீரோ கடுப்பாயிட்டு நாட்லி மூக்கிலே ஒண்ணு வைக்கிறாரு. ஃபுல்லா கோவம் அடங்குற வரைக்கும் திட்டி முடிச்சிட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவ வாட்டுக்கு கேஷுவலா பேக் எடுத்துட்டு வெளியே போயிடுறா. உடனே நம்ம ஹீரோ இவளை பத்தி எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு பெண்ணை தேடுறாரு. ஆனா அந்த பொண்ணு உஷாரா எல்லா பெண்ணையும் பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டா போல இருக்கு. வீடு ஃபுல்லா கலைச்சு தேடி பாக்குறாரு. எங்கேயுமே பெண்ணு இல்ல. சீக்கிரம் பெண்ணு கிடைக்கணும் இல்லன்னா எனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு பெண்ணு கிடைக்கல. ஒரு கட்டத்துல அவர் எல்லாத்தையுமே மறந்து போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாட்லி உள்ள வரா. அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு தான் இப்ப இவ யாருன்னு தெரியாதுல. ஆனா இவ அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறா. ஹீரோ தான் இவளை ஒரு வேலைக்கு அனுப்புன மாதிரி பேசுறா. நீ சொன்ன மாதிரியே நான் டாட் கிட்ட போய்
பேசினேன். ஜிம்மியோட பணம் என்கிட்ட இல்ல, டெடி தான் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஆனா டாட் அதை நம்பவே இல்ல. நானும் ஜிம்மியும் தான் அந்த காசையும் ட்ரக்கையும் சேர்த்து ஆட்டையை போட்டிருப்போம்னு சொல்லிட்டு என்னை மிரட்ட ஆரம்பிச்சான். நாளைக்குள்ள ட்ரக் என்கிட்ட வரலனா உன்னையும் உன் பாய் ஃப்ரெண்டையும் கொன்றுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் நம்பிடுறாரு. ஓ நம்ம தான் இவளை அனுப்பியிருப்போம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லு அவன் எங்க இருக்கிறான், அவன் தவடாலேயே வச்சு அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், ஜிம்மி எங்க இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட் எப்படி இருப்பான்ற அங்க அடையாளம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறாரு. சோ இந்த நாட்லிக்கு ஜிம்மி இறந்துட்டான்ற விஷயம் தெரியாது. அதே மாதிரி நம்ம ஹீரோ அவரு தான் ஜிம்மியை கொண்டாருன்ற விஷயமும் மறந்து போச்சு. இப்ப நம்ம ஹீரோ அந்த டாடோடைய அடையாளத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே கார்ல வந்து உட்கார்றாரு. அப்ப பக்கத்து சைட்ல டெடி வந்து உட்காந்துருக்கான். ஹீரோ பயந்துடுறாரு. ஏன்னா டெடின்றவரு யாருன்னு இப்ப நம்ம ஹீரோக்கு மறந்து போச்சுல. யாரா நீன்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறாரு. டேடி நான் தாண்டா, என்கிட்ட சாமியை பத்தி சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னதோ ஓ சாமியை பத்தி சொல்லியிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு. ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யார் அந்த பொண்ணு, உன்னோட வேலை தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க, இங்க பாரு அவ உன் கண்டிஷனை வச்சு உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குறா, அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டு ஜிம்மியும் 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பார்ல தான் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, நீ அவ கூட போய் சுத்திக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அழகா உன்னை மாட்டி விட்டு போயிடுவா, ஒழுங்கா அவளை நம்ப கூடாதுன்னு போட்டோக்கு பின்னாடி எழுதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் நாட்லியோட போட்டோக்கு பின்னாடி அவளை நம்ப கூடாதுன்னு எழுதிடுறாரு. தயவு செய்து நான் சொன்ன மாதிரி உன்னோட ஐடென்டிட்டியை மாத்திட்டு கொஞ்ச நாள் சிட்டியை விட்டு வெளியேறு, பாருடா நீ முழுசா மாறி போயிருக்க, இது உன்னோட காரே கிடையாது, நீ போட்டிருக்க சூட்டு இவ்வளோ காஸ்ட்லியான சூட் இல்லாம நீ வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா என்னோட பொண்டாட்டி இறந்துட்டால அவளோட இன்சூரன்ஸ்ல வந்த காசை வச்சுதான் இந்த சூட்டை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆடா போடா, நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் எல்லாத்தையும் மறந்துடுவேன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், டவுனுக்கு வெளியே இந்த ஹோட்டல் இருக்கு அங்க போய் தங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட அட்ரஸை கொடுத்துட்டு போறாரு. ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாததுனால திரும்ப அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாரா. அதுல டெடியோட போட்டோ இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருப்பாரு, டெடியை நம்ப கூடாதுன்னு எழுதியிருப்பாருல, பாத்தியா எவ்வளவு அழகா என் மண்டைய கழுவ பார்த்தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாட்லிக்கு பின்னாடி நம்ப கூடாதுன்னு எழுத சொன்னால அதை அடிச்சிடுறாரு. இந்த டெடி சொன்ன ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலையும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. செவுத்துல பெரிய மேப் மாதிரி வரைஞ்சு எந்தெந்த இடத்துல யார் யாரை பார்த்தாரோ அந்த போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு டெலிபோன் டைரக்டரியில இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்றாரு. யாருக்குன்னு பார்த்தா கால் கேர்ளுக்கு போன் பண்ணி ஒரு பொண்ணை வர சொல்றாரு. தப்பு பண்றதுக்காக கிடையாது. நம்ம ஹீரோ பொண்டாட்டியோட பொருள் எல்லாத்தையுமே ரூம் ஃபுல்லா அங்கங்க அடுக்கி வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா இங்க பாரு நம்ம 2 பேரும் பெட்ல படுத்து தூங்குவோம், நான் நல்லா தூங்கினக்கு அப்புறமேட்டு நீ எஞ்சி போய் பாத்ரூம் கதவை வேகமா சாத்தணும், அந்த சாத்துற சவுண்டை கேட்டு நான் எந்திரிக்கணும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீ வேற எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவ ஒரு கால் கேர்ள், எல்லாருமே எதுக்கு கூப்பிடுவாங்கன்றது தெரியும். ஆனா இவனடா இப்படி வித்தியாசமா பேசுறானே, சரி ஓகே நம்மளுக்கு காசு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போய் நம்ம ஹீரோ கூட பெட்ல படுத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ நல்லா தூங்குறத பார்த்துட்டு ஹீரோ சொன்ன மாதிரியே பாத்ரூமுக்கு போயிட்டு கதவை மூடுறா. அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. அப்படியே பக்கத்துல கையை வச்சு பாக்குறாரு, யாரையுமே காணோம். இன்னும் பாத்ரூம்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பாத்ரூம் கதவை வந்து திறக்கிறாரு. அங்க அந்த பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருக்கா. அவர் அப்படியே வெறிக்க பாக்குறாரு. ஆக்சுவலா எதுக்காக இப்படி பண்றாருன்னா இதே மாதிரிதான் தன்னோட பொண்டாட்டி இறந்திருப்பா, அந்த சீனை ரீக்ரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு போயிடுறா. அந்த பொண்ணு போனக்கு அப்புறமேட்டு அங்க அவர் அடுக்கி வச்ச பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. பொண்டாட்டி யூஸ் பண்ண சீப்பு, புக்கு, வாட்ச் அது எல்லாத்தையுமே கீழே போட்டு எரிக்கிறாரு. எதுக்காக இப்படி பண்றாருன்னா தன்னோட பொண்டாட்டியோட நினைவுகளை மறக்கிறதுக்காக தான். ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா மறக்கணும்னு நினைக்கிறதையே இவர் மறந்துடுறாரு. சோ இந்த மாதிரி இவர் எத்தனை வாட்டி தன்னோட பொண்டாட்டி பொருளை எரிச்சாருன்றதே அவருக்கு தெரியல. அப்புறம் அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல விடியுது. விடிஞ்சதும் கார் எடுத்துட்டு போறாரா. அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் போது எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பின்னாடி பார்த்தா இவரோட காரை யாரோ ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்சவன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டுறாரு. ஆனா அந்த பையன் பக்கத்துல வந்ததும் நம்ம ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறான். இவன் யாரா நம்ம ஹீரோவை சுடுறான்ட்டு பார்த்தா இந்த நாட்லி பொண்ணு சொன்னால டாடுன்னு ஒருத்தவன், அந்த டாடு தான் இவன். நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறது யாரோட காரு, ஜிம்மியோடைய காரு. சோ ஜிம்மியை துரத்தி வரதா நினைச்சிட்டு இந்த டாடு வந்து இருந்திருப்பான். உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ, இந்த ஹீரோவும் ஜிம்மியோட ஆளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறான். ஆனா பாவம் நம்ம ஹீரோக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே. என்னன்னே புரியாம அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அதாவது இப்ப டாடு சுட்டுக்கிட்டே வந்தான்ல அந்த விஷயத்தையும் மறந்துடுறாரு. நம்ம ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்காரா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஈக்குவலா பக்கத்துல இன்னொருத்தவன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம தான் இவனை துரத்துறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாடு பக்கம் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்போ டாடு கண்ணு தூக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கம் ஓடி வரானா, இல்ல அந்த பையன் தான் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு கார்ல வந்து உட்கார்றாரு. அப்ப நாட்லி கொடுத்த பேப்பர் இருக்கு, டாடோடைய அங்க அடையாளம் சொல்லி அட்ரஸ் கொடுத்திருப்பால. உடனே வேகமா அந்த அட்ரஸுக்கு போறாரு. நாட்லியோட போட்டோக்கு பின்னாடி அவளுக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. சோ அவளுக்காக தான் இங்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வேகமா அந்த ரூமை போய் திறக்கிறாரு பாருங்க. ரூம்குள்ள இருந்தவனோட மூஞ்சிலே ஒரு அடி, அவன் மட்டையாயிடுறான். கடைசியில பார்த்தா அவரு வந்து ரூம் தப்பு, பேப்பர்ல 6ன்னு எழுதியிருக்கோம், ஆனா இவர் தலைகீழ படிச்சதுனால 9வது ரூமை வந்து திறந்திருப்பாரு. ஐயோ சார், சாரி சார், தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதவை மூடிட்டு 6வது நம்பர் கதவை போய் தட்டுறாரு. யாருமே ஓபன் பண்ணல. உடனே அந்த கைப்புடிய லைட்டா திருவி நடுவுல ஒரு காடை வைக்கிறாரு. டக்குன்னு கதவு ஓபன் ஆயிடுது. அவ்வளவுதான், உள்ள வந்துட்டாரா. அந்த பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையில ஒரு பாட்டில வச்சு உட்கார்ந்து இருக்காரு. அவ்வளவுதான், உட்கார்ந்ததோட அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டாரு. திரும்ப சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம கையில சரக்கு பாட்டில் இருக்கு, ஆனா நான் குடிச்ச மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது அவரோட வீடுன்னு நினைச்சிட்டு அவர் வாட்டுக்கு நார்மலா குளிக்க போயிட்டாரு. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது வெளியே எவனோ வரான். அதாவது இது டாடோடைய ரூம், டாடு தான் வந்திருக்கான், ஆனா நம்ம வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போய் அவனை அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. அவன் கை கால் வாய் எல்லாத்தையும் கட்டி போட்டு அங்க இருக்க கபோர்ட்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் பேப்பர் எடுத்து பாக்குறாரு. நாட்லிக்காக அந்த பயலை பழி வாங்குன்ற மாதிரி எழுதியிருக்காரு. அப்ப சரியான ஆளை தாண்டா நம்ம அடிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருக்க போட்டோலாம் எடுத்து பாக்குறாரு. அதுல டெடியோட போட்டோ, டெடியோட நம்பர் இருக்கு. உடனே டெடிக்கு கால் பண்ணி எனக்கு உதவி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ல போய் படுக்கிறாரு. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தூங்குனதும் எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரு. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி எந்திரிக்கிறாரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம், யார் நம்ம, இங்க எப்படி வந்தோம், ஒருவேளை இதுதான் நம்மளோட வீடோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. இவரு லென்ஸ் வழியா பாக்குறாரு. நம்ம டெடி தான் வந்திருக்காரு. ஆனா டெடி யாருன்றதே இப்ப நம்ம ஹீரோ மறந்து போயிருப்பார்ல. உடனே அவரோட போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல டெடியோட போட்டோ இருக்கு. அப்போ ஓகே, இவனை நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. டெடியும் உள்ள வராரு. என்னடா ஏதோ உதவின்னு சொல்லி கால் பண்ண, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஞாபகம் இல்ல. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் கபோர்ட்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்னத்தரா இப்ப பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு டெடி போய் ஓபன் பண்ணா உள்ள இப்படி அந்த பயலை பார்சல் பண்ணி வச்சிருக்காரு. அடே இவன் யாருடா, இவன் எதுக்குடா கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாயில இருக்க டேப்பை மட்டும் கழட்டி யாருப்பா தம்பி நீ அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையன் நான் தான் டாடுன்றான். உடனே நம்ம ஹீரோ போட்டோவை பாக்குறாரு. நாட்லியோட போட்டோக்கு பின்னாடி டாட பழி வாங்கணுன்ற மாதிரி எழுதியிருக்காரா. சோ நாட்லிக்காக தான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடி புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவனை கூப்பிட்டு வந்து தூரமா ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கோவமா நாட்லியோட வீட்டுக்கு போறாரு. யாரு நீ, எதுக்காக அந்த டாட் கிட்ட என்ன கோர்த்து விட பார்த்த, அவனை எதுக்கு என்ன அடிக்க சொன்ன அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரா. அப்ப நாட்லி என்ன பண்றா, ஏப்பா நீ தான்ப்பா எனக்கு உதவி செய்யறேன்ட்டு வந்த, அதனாலதான் நான் டாடோட அடையாளத்தான எழுதி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நாட்லி சொல்றா. அதுக்கப்புறம் அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோவோட கண்டிஷனை யூஸ் பண்ணி அவனை வச்சு நம்ம இப்படி விளையாண்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் மனசு இறங்கி சரி ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஜான்ஜி நீ அவனையும் ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்க, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. அப்ப பார்த்தா இந்த நாட்லிக்கு நம்ம ஹீரோ மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட், ஒரு மாதிரி வச்ச கண் எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கா. காலையில விடிஞ்சதும் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. வழக்கம் போல எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இப்ப எந்த வீட்டுல இருக்கோன்றதே அவருக்கு தெரியல. நான் இப்ப எங்க இருக்கிறேன், நீ யாரு அப்படின்ற மாதிரி நாட்லி கிட்ட கேக்குறாரா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதே மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஜான்ஜின்னு எவனோ ஒருத்தவனை தேடிட்டு இருந்தல, அவனோட வண்டி நம்பரை என்கிட்ட சொல்லியிருந்தேன், அதை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன், சீக்கிரமாவே அவன் யாருன்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்துரும் அப்படின்ற மாதிரி இந்த நாட்லி சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் போட்டோ எடுத்து பாக்குறாரு. நாட்லியோட போட்டோக்கு பின்னாடி அவளை நம்பலான்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரா. சரி ஓகே, அப்ப இந்த பொண்ணு சொல்றது உண்மையாதான் இருக்கும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு டெடி வராரு. மறுபடியும் வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு டெடி யாருன்னு தெரியல. உனக்கு என்ன தெரியாதுடா, ஆனா எனக்கு உன்னை நல்லா தெரியும், உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாதுன்னு, ஆனா இன்னும் இதே மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருக்க, பாக்குற எல்லார்கிட்டயும் சாமியை பத்தி சொல்லிட்டு வெறும் போட்டோஸை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க, யாராச்சும் ஒன்னு யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டாதவங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி டெடி கேக்குறாரு. உடனே நம்ம ஹீரோ அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஜான்ஜியை தான் கொல்லணும், என்னோட பொண்டாட்டிக்காக அவனை மட்டும் தான் நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல அந்த ஹோட்டலுடைய போட்டோ இருக்கு. வேகமா அங்க போறாரு. ஆனா ரூம் சாவியை காணோம். ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் கேக்குறாரு. அவருக்கு தான் நம்ம ஹீரோவை பத்தி ஆல்ரெடி தெரியும்ல, சோ வாங்க எனக்கு உங்க ரூம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அங்க போய் ரூமை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. அதுல ஒரு பேப்பர்ல நாட்லியோட பேரை போட்டு இத்தனை மணிக்கு வந்து மீட் பண்ணுன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. சோ டைம் ஆச்சு, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வேகமா நாட்லியை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லிருப்பா. நம்ம ஹீரோவும் போறாரு. ஆனா நாட்லி யாருன்னு தெரியாதுல. சோ நாட்லியை கிராஸ் பண்ணி போறாரு. அந்த பொண்ணு கையை பிடிச்சி நான் தான் நாட்லி, வந்து உட்காருன்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் போயிட்டு உட்கார்றாரு. அவளோட போட்டோக்கு பின்னாடி இவளை நம்பலான்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரா. அதுக்கப்புறமேட்டு தான் நாட்லி கிட்ட பேசுறாரு. ஹீரோ கொடுத்த லைசன்ஸ் நம்பரை வச்சு அந்த பையலை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு என்வலப்பை கொடுக்குறா. அண்ட் இவளோட வீட்டுல தான் நம்ம ஹீரோ ரூம் சாவியை விட்டு போயிருப்பாரு போல இருக்கு. அந்த என்வலப் கூடவே சாவியும் கொடுக்குறா. அப்ப என்ன சொல்றானா, இதை நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா, ஒருவேளை நீ ஜான்ஜியை கண்டுபிடிச்சு கொன்னுட்டாலும் நீ இருக்க கண்டிஷனுக்கு அந்த விஷயத்தையே மறந்துடுவியே, அப்புறம் இதுல என்ன பலன் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு
கூப்பிட்டு அதெல்லாம் இல்ல, ஜான்ஜியை கொன்னா அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஏன்னா என்னோட லட்சியமே அவனை கொல்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சரிப்பா எதையா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. அடுத்து ரெஸ்ட் ரூம்ல போய் கை கழுவுறாரு. அதோட அவ்வளவுதான், எல்லாமே மறந்து போயிடுச்சு. கையில பாக்குறாரு சாமின்னு பேர் எழுதியிருக்கு. அப்படியே யோசிச்சுக்கினே வெளியே வராரு. அப்போ நாட்லி கொடுத்த என்வலப்போ ரூம் சாவியும் அங்க டேபிள்ல இருக்கும். அதை ஒருத்தவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. உங்க டேபிள்லயே மறந்து போய் வச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த ரூம் சாவில ஒரு பேர் எழுதியிருக்கு. உடனே போட்டோ எடுத்து பாக்குறாரு. ஒரு ஹோட்டலோடைய போட்டோ இருக்கு. இவர் தான் அந்த போட்டோவை எடுத்தாரு. அந்த ரூம் சாவியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹோட்டலுக்கு போறாரு. உள்ள போனா அவரோட ரூமே அவருக்கு ஞாபகம் இல்ல. சரி அந்த என்வலப்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல நம்ம ஹீரோ லைசன்ஸ் நம்பரை கொடுத்திருப்பாருல, அவரோட மொத்த டீட்டெயிலும் இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ யாரோட நம்பர் பிளேட் எழுதியிருப்பாரு, நம்ம டெடியோடது. சோ அதுல டெடியோட போட்டோ தான் இருக்கு. பட் அவரோட உண்மையான பேர் என்னன்னா ஜான் எட்வர்ட் கேமல். டக்குன்னு இவர்கிட்ட இருக்க போட்டோவெல்லாம் எடுத்து பாக்குறாரு. அதுல டெடியோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை திருப்பினா இந்த பையலை நம்ப கூடாதுன்ற மாதிரி பின்னாடி எழுதி வச்சிருக்காரு. இப்ப அப்படியே எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. இவரோட லெஃப்ட் தொடையில அந்த லைசன்ஸ் பிளேட்டை டாட்டூ போட்டிருப்பாரு. அந்த நம்பரும் இந்த என்வலப்ல இருக்க நம்பரும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இவரோட ஒரிஜினல் பேர் என்னது, ஜான் எட்வர்ட் கேமல். அதை சுருக்குனா என்ன வரும், ஜான் ஜீன் வரும். இதனால நம்ம ஹீரோ என்னன்னு புரிஞ்சுக்கிறாருன்னா, நம்ம தேடிட்டு இருக்க ஜான் ஜி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கண்டுபிடிச்சிட்டான்டா இர்ரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை லோட் பண்ணிட்டு டெடிக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. வெளியே ரிசப்ஷன்ல இருக்க அவர்கிட்ட வந்து பேசுறாரு. அவருக்கு தான் நம்ம ஹீரோ கண்டிஷனை பத்தி தெரியும்ல. உடனே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க இங்கதான் வந்து ரூம் எடுத்து தங்கிருக்கீங்க, கொஞ்ச நாளா இங்கதான் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கால் வந்துச்சு, அந்த கால் எல்லாம் பிளாக் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி எல்லா கதையும் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஓகே சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட டெடியோட போட்டோவை காமிச்சு, ஒருவேளை இந்த பையன் போன் பண்ணானா அவனோட போனை மட்டும் எனக்கு கனெக்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி டெடி வராரு. ஆடு தானா வந்து சிக்குதுன்னு சொல்லிட்டு டெடியை கூப்பிட்டு போறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தவன், இவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி டெடியோட போட்டோக்கு பின்னாடி எழுதிக்கிறாரு. அவ்வளவுதான், ஆடு தானா வந்து வலையில விழுதேன்னு சொல்லிட்டு டெடியை கூப்பிட்டு கிளம்புறாரு. எங்கன்னா ஜிம்மிய ஒரு குடோன்ல வச்சு கொண்டு இருப்பார்ல, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறாரு. அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட காரு நிக்குது. ஆனா அது நம்ம ஹீரோவோட காரு தான்றதே அவர் மறந்துட்டாரு. உள்ள போய் பார்த்தா இவர் வச்ச புல்லட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை அப்படியே புதுசா பாக்குற மாதிரி பார்த்துட்டு உள்ள போறாரா. அப்படி உள்ள போனதும் எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. ஆமா இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே பாக்கெட்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அதுல நம்ம டெடியோட போட்டோக்கு பின்னாடி இவன் தான் நீ தேடிக்கிட்டு இருந்தவன், இவனை தான் கொல்லணும்ன்ற மாதிரி எழுதிருப்பாரா. சோ இந்த டெடி தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஜான்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டெடியும் உள்ள வராரு. அவ்வளவுதான், உள்ள வந்ததுமே அவரை அடிச்சு கீழே தள்ளி கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு. அட பாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் என்ன அடிக்கிற, நான் தான்டா டெடி, உனக்கு இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தனே, இங்க பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, என் கூட கொஞ்ச நேரம் பேஸ்மெண்ட்டுக்கு வா, எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த டெடி சொல்றாரு. ஆனா நான் ஹீரோ எதையும் கேட்கற மாதிரி இல்ல. அவரு தான் போட்டோக்கு பின்னாடி எழுதி வச்சிருக்காருல, சோ அவரு என்ன எழுதி வச்சிருக்காரோ அதை தான் அவரு நம்புவாரு. அதனால இந்த டெடி எவ்வளவு சொன்னாலுமே நம்ம ஹீரோ கேட்கல. ஒரு கட்டத்துல கன்னை வச்சு சுட்டு அந்த டெடியை கொன்னுடுறாரு. அவ்வளவுதான், கொன்னுட்டு அந்த போட்டோவை எடுக்கிறாரு. இப்ப அப்படியே ஒரு கட்டை போடுங்க. இந்த போட்டோவை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல ஓப்பனிங்ல பார்த்திருப்போம். சோ இப்ப புரியுதா இந்த படத்தோடைய வித்தியாசம். இப்படி வந்து முடியக்கூடிய கிளைமேக்ஸை தான் தூக்கிட்டு வந்து நம்ம நோலன் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் பாத்தீங்களா, ஒரு சின்ன சீனை ஸ்கிப் பண்ணிருப்போம். ஹீரோ ஜிம்மியை கொண்டு இருப்பாரு. அப்ப டெடி கிட்ட நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு, ஏன்டா ஜிம்மியை அநியாயமா என்ன கொல்ல வச்ச, அவனுக்கு சாமின்ற பேரு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்ப டெடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ட்விஸ்ட்னு சொல்லியிருப்பான்ல. இப்ப அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணலாமா? ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட பொண்டாட்டி அன்னைக்கு சாகவே இல்ல, அவங்க உயிரோட தான் இருந்திருப்பாங்க. அண்டு நம்ம ஹீரோ சாமியை பத்தின ஒரு கதையை சொல்லியிருப்பார்ல, அந்த கதையும் போய் அதை நம்ம ஹீரோவே உருவாக்குன கதை. நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி தான் ஹீரோக்கு ஏற்பட்டிருக்க ஷார்ட் டைம் மெமரி லாஸை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் இருந்திருக்கு. சோ நம்ம ஹீரோவை டெஸ்ட் பண்றதுக்காக இன்ஜெக்ஷனை போட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் போட்டிருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ திரும்ப போட்டிருப்பாரு. இதே மாதிரி 3 வாட்டி போட்டதுனாலதான் ஓவர் டோசேஜ் ஆகி நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி கோமாக்கு போயிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த விஷயத்தையே மறந்துட்டாரு. அவரோட நினைவுல ஞாபகம் இருக்கிறது எல்லாமே கடைசியா எவனோ ஒருத்தன் வந்தான், நம்ம பொண்டாட்டியே சீரழிச்சு கொண்டுட்டான், இதுதான் ஞாபகம் இருந்திருக்கும். சோ அதை வச்சு இவரே ஒரு கதையை உருவாக்கி இருப்பாரு. அன்னைக்கு வந்தது ஒரு ஆள் கிடையாது, 2 பேரு. அதுல ஒருத்தவனை நான் கொன்னுட்டேன், இன்னொருத்தவன் தான் ஜான்ஜி. என் பொண்டாட்டியை கொன்னதுக்கு அவனை நான் கொன்னு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இத்தனை நாளா சுத்திட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயத்த தான் அப்ப நம்ம டெடி ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. அதை நம்ம ஹீரோ நம்பல. இன்னும் நீ ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க, என் பொண்டாட்டியை எவன் கொன்னான்னு எனக்கு தெரியாதா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்டாட்டிக்கு டயபெட்டிஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாரு. அந்த குழப்பத்துல தான் வெளியே கார்ல வந்து உட்காந்து டெடி சொல்றது எல்லாமே போய் அவனை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி டெடியோட போட்டோக்கு பின்னாடி எழுதியிருப்பாரு.
இருப்பாரு. அதுக்கப்புறமும் சும்மா இல்லாம டெடியோடைய லைசன்ஸ் நம்பர் எடுத்திருப்பாரா. அதுக்கப்புறமேட்டு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சோ எப்படி முடிஞ்சிருக்கும் என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவுதான் மக்களே, இதுதான் அந்த கதை. ஆனா லீனியர்ல சொல்லியும் இப்போ உங்களுக்கு குழப்பமா இருக்க மாதிரி தானே இருக்கு. அதனால நான் சின்னதா அப்படியே கோர்வையா அந்த கதையை சொல்றேன். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர். அவரு தன்னோட பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் தான் ஒரு நாள் நைட்டு எவனோ ஒருத்தவன் வீட்டுக்குள்ள பூந்து ஹீரோட பொண்டாட்டியை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருந்திருப்பான். அதை தடுக்க வந்த ஹீரோவையும் அடிச்சிருப்பான். இதனால நம்ம ஹீரோக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த இன்சிடென்ட்ல நம்ம ஹீரோட பொண்டாட்டி சாகவே இல்ல, உயிரோட தான் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், நம்ம புருஷனுக்கு உண்மையிலே மெமரி லாஸா இல்ல சும்மா நடிக்கிறானா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் மறந்து போய் 3 வாட்டி போட்டிருப்பாரு. இதனால நம்ம ஹீரோட பொண்டாட்டி கோமாக்கு போயிட்டாங்க. தன்னோட பொண்டாட்டி கோமாக்கு போனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ற விஷயத்தையே நம்ம ஹீரோ மறந்துட்டாரு. இப்போ அவரோட மெமரியில லாஸ்டா ஞாபகம் இருக்கிறது, எவனோ ஒருத்தவன் நம்ம பொண்டாட்டிய ரேப் பண்றதுக்காக உள்ள வந்தான். அவனை தடுக்க போகும்போது நம்மளுக்கு அடிபட்டிருக்கும். அவ்வளவுதான், இது மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். சோ அவரா என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அன்னைக்கு உள்ள வந்தவன் 2 பேரு, அதுல ஒருத்தவனை நான் சாவடிச்சிட்டேன், இன்னொருத்தவன் தான் ஜான்ஜி, அவனை தேடி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லா டாட்டூவை போட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ பொண்டாட்டியோட ரேப் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் டெடி உள்ள வந்திருப்பாரு. அவரு நம்ம ஹீரோ இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. சோ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஜான்ஜியை தேடி கண்டுபிடிச்சி அவனை கொன்னுட்டாங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட போட்டோ தான் நம்ம ஹீரோ ஒரு போட்டோல சந்தோஷமா இருந்திருப்பார்ல, அதுல கூட நம்ம ஹீரோ மேல ஒரே ரத்தமா இருந்திருக்கும். அது ஜான்ஜியோட ரத்தம் தான். இதுல எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம ஹீரோ ஜான்ஜியை கொன்ன விஷயத்தையுமே மறந்துட்டாரு. திரும்ப திரும்ப ஜான்ஜி ஜான்ஜின்னு அவனை தேடியே சுத்திக்கிட்டு இருந்தாரா. இத பாக்குற நம்ம போலீஸ்கார் டெடி என்ன பண்ணிருப்பாரு, சரி ஓகே இவனுக்கு தான் ஜான்ஜியை கொன்னதா தெரியலல, கொல்லணும்னு சுத்திக்கிட்டு இருக்கான், சோ இவனையே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரக் டீலரை கொன்னுடலாம்னு சொல்லிட்டு தான் ஜிம்மியே இதுக்குள்ள இழுத்திருப்பாரு. ஜிம்மிக்கு போன் பண்ணி என்கிட்ட நிறைய ட்ரக் இருக்கு, காசு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இருந்திருப்பாரு. உடனே இந்த ஜிம்மியும் என்ன பண்ணிருப்பான், டாடி கிட்ட போயிட்டு நிறைய ட்ரக்ஸ் கிடைக்க போகுது காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு டெடியை தேடி வந்து இருந்திருப்பான். அப்போ அந்த இடத்துல டெடி என்ன பண்ணிருப்பாருன்னா, போன்லயே பேசி நம்ம ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாரு. நீ தேடிட்டு இருக்க ஜான்ஜி ஒரு ட்ரக் டீலர், அவன் இங்க வரப்போறான், அவனை போய் நீ கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அதை கேட்டுதான் நம்ம ஹீரோ அந்த பழைய குடோனுக்கு வந்திருப்பாரு. கரெக்டா அதே சமயம் ஜிம்மியும் வந்திருப்பான். அந்த சமயம் நம்ம ஹீரோ ஜிம்மி தான் அந்த ஜான்ஜின்னு நினைச்சு ஜிம்மி அடிச்சு போட்டுட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டாரு. சரி ஓகே இவன் தான் ஜான்ஜி, இவனை கொன்னாச்சு, இவனை கொண்டு போய் பேஸ்மெண்ட்ல போட்டுடலான்ட்டு இழுத்துட்டு போயிருந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்து இந்த ஜிம்மி அரை உசுர்ல இருந்திருப்பான். சாகிறதுக்கு முன்னாடி சாமியோட பேரை சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சாமியோடைய கதையை சொல்லியிருப்பாரு. அதாவது இவரே கற்பனையா உருவாக்குன சாமியோடைய கதையை சொல்லியிருப்பாரு. அந்த பேரை இந்த பையன் சொல்றானா, நம்மளுக்கு கண்டிப்பா இந்த பையனை தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த டெடி தான் வேணும்னே பிளான் பண்ணி ஜிம்மியை நம்மளை கொல்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டெடியோட போட்டோக்கு பின்னாடி இவனை நம்ப கூடாதுன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அண்ட் டெடியோட கார் நம்பரையும் எழுதியிருப்பாரு. இப்போ இதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. டெடி மேல சந்தேகம் வந்தாச்சு, அவரோட கார் நம்பரையும் எழுதியாச்சு. அப்படி எழுதினக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோ டோட்டலா எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அதாவது இப்போ அவரு ஜிம்மியோட ட்ரெஸ் போட்டிருக்காருல, அதை கூட மறந்துட்டாரு. வழக்கம் போல நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டா அதுல ஒரு பார் கார்டு இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி நாட்லியோட பேர் இருக்கும். சோ அப்ப நம்மளுக்கு நாட்லிய தெரியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாட்லிய மீட் பண்றதுக்காக போயிருப்பாரு. அந்த நாட்லி வந்து யாருன்னா, நம்ம ஹீரோ ஜிம்மின்னு ஒருத்தவனை கொன்னாருல, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. ஜிம்மியா அந்த பழைய குடோனுக்கு வர வச்சது நம்ம டெடி தான். நிறைய ட்ரக் இருக்கு காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதை நம்பிக்கிட்டு ஜிம்மி என்ன பண்ணிருப்பான், டாடுன்னு ஒருத்தவங்க கிட்ட நிறைய காசை வாங்கிட்டு டெடி கிட்ட இருந்து ட்ரக் வாங்குறதுக்காக வந்திருப்பான். பட் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜிம்மியை கொண்டுட்டாரா. இதனால அந்த டாட் என்ன நினைச்சுக்கிட்டானா, ஜிம்மியும் ஜிம்மியோடைய கேர்ள் ஃப்ரெண்டான நாட்லியும் நம்ம கிட்ட இருந்து காசு ஆட்டைய போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாட்லிய புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான். அப்போ நாட்லி என்ன பண்ணிருப்பா, டாட் கிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மெமரி லாஸை யூஸ் பண்ணி ஹீரோவை வச்சு அந்த டாடை போட்டு தள்ள முடிவு பண்ணிருப்பா. நம்ம ஹீரோவும் இவ பிளான்ல விழுந்து அந்த டாடை போய் அடிச்சிருப்பாரா. அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து நாட்லி கிட்ட காமிச்சதும் அதுலயே அவ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா. சரி ஓகே நம்மளுக்கு இவன் ஹெல்ப் பண்ணிருக்கானே, இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜான்ஜியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருப்பா. நம்ம ஹீரோ அவரோட தொடையில கார் லைசன்ஸ் நம்பர் எழுதியிருப்பாரு. அந்த நம்பரை நாட்லி கிட்ட கொடுத்ததும் அவ அந்த கார் ஓனரோட டீட்டெயில கொண்டு வந்து கொடுத்திருப்பா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம டெடியோடைய காரு. ஏன்னா இவரு டெடி காரோடைய லைசன்ஸ் நம்பரை தானே எழுதியிருப்பாரு. அப்ப அவரை பத்தின டீட்டெயில்ஸ் தானே வரும். ஆனா ஆக்சுவலா அவரோட உண்மையான பேர் என்னன்னா ஜான் எட்வர்ட் கேமல். இதை ஷார்ட் ஃபார்மா மாத்தணும்னா ஜான்ஜி. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஹீரோக்கு என்ன வேணும்? எல்லா க்ளூவுமே இந்த டெடி மேலதான் திரும்பி இருக்கு. சோ இந்த டெடி தான் ஜான்ஜின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெடியை சுட்டு கொண்டுட்டாரு. அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த விஷயத்தையும் அவர் மறந்துடுவாரு. மறந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஜான்ஜியை தேடி அலைவாரு. சோ இதே மாதிரியே இவர் ஒரு லூப்ல திரும்ப திரும்ப ஜான்ஜியை தேடிக்கிட்டே இருப்பாரு. சோ பெரிய பிரச்சனைக்கு காரணம்
காரணமே நம்ம ஹீரோ ஜிம்மியோட ட்ரெஸ் எடுத்து போட்டதுனால தான். இல்லைனா கூட அவர் திரும்ப திரும்ப லூப்ல சும்மா ஜான்ஜியை தேடி சுத்திட்டு இருந்திருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுனால நாட்லியை மீட் பண்ணி நாட்லி டெடியோட டீட்டெயில்ஸை கொண்டு வந்து கொடுக்க அவர் தான் ஜான்ஜின்னு நினைச்சு அநியாயமா கொண்டுட்டாரு. அவ்வளோதான் மக்களே, என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம அந்த லைக்கையும் போட்டுருங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு நோலன் படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.